ஒன்னும் வெற்றி சார் எல்லா இடங்களையும் சொல்றதுதான், வெற்றிமாறன் சார் ஒரு படம் உருவாகிறது வந்து எடிட் டேபிள்ல தான் அப்படின்னு. ஸோ ஒரே எடிட்டரோட டிராவல் பண்றதுன்றது மோஸ்ட்லி எல்லா டேரக்டர்ஸுமே விரும்புவாங்க. பட் சிங்க்ல இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ நீங்க சொல்றது அவங்க சொல்றது நீங்க அப்படின்றது. ஸோ அப்படி உங்களோட இந்த 2 படத்துக்குமே வந்து ஸ்ரீஜித் சாரங்க தான் எடிட்டர். ஸோ உங்க 2 பேருக்குமான சிங்க் எப்படி இருந்தது? போர்த்தொழில்ல அவர் பண்ண மேஜிக் என்ன அவரோட கிராஃப்ட்ல அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஸ்க்ரீன் பிளே 2 இதுலயும் பாத்தீங்கன்னாக்க எடிட்ல ஸ்ட்ரக்சரா பெருசா மாத்த முடியாது. ஏன்னா என்னால லிங்கேஜ் இருக்கும். ஓகே. எதை தொட்டாலும் ஏதாவது இடிக்கும். ஸோ அப்ப நம்ம ட்ரிம் பண்ணணும்ன்ற போது சீனுக்குள்ளதான் ஒர்க் பண்ணும். எனக்கு போர்த்தொழில் எனக்கு பெரிய ரெவலேஷனே என்னன்னாக்க இந்த மாதிரி டைட்டா எடுத்தாச்சு, இப்போ ஒரு 10 நிமிஷம் குறைக்கணும்ன்ற மாதிரி வருது, எந்த சீனுமே என்னால கை வைக்க முடியாது. அவரு அங்கதான் வந்து சீனுக்குள்ளார பிளே பண்ண ஆரம்பிச்சாரு. சீனுக்குள்ளார இந்த டயலாக் தேவையில்ல, இதுல இருந்து அங்க போலாம், இந்த ஒரு ஷார்ட் போட்டா இந்த டயலாக் தூக்கிடலாம், ஓகே, அந்த மாதிரி பண்ணி சீன் எதுவுமே தொடாம 10 நிமிஷம் குறைச்சாரு. ஓகே. ஸோ அதுதான் வந்து எனக்கு அதுல வந்து எடிட்டர் வந்து இதுவும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இதுக்கு வரும்போது ஒரு ப்ராப்பர் சிங்க் இருந்தது. ஸோ அவர்கிட்ட நான் என்னன்னா ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன் முன்னாடியே. ஆமா. ஏன்னா நீங்க பாருங்க, ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் நிறைய பேர்கிட்ட கொடுத்து ஃபீட்பேக்லாம் வாங்கியாச்சு. இது இருக்கு. எனக்கு என்ன அவர் ஃப்ரெஷ்ஷா ஃபுட்டேஜா பார்க்கட்டும், கதையை ஃபுட்டேஜ்ல கதையை இது பண்ணட்டும் அப்படின்னும் போது அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. ஸோ ரொம்ப ஓப்பனா கொலாபரேட்டிவா இருப்போம், ஃப்ரீயா பேசிப்போம். லைக் அவர் சொல்லுவாரு, இல்ல ப்ரோ இந்த டீட்டெயிலிங்லாம் தேவையில்ல, கதைக்கு போயிடலாம் அப்படின்னு, இது வேணுமா வேணாமான்னு கேட்பாரு. பயங்கரமா டிபேட் பண்ணி ஒரு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்.